எது அடுத்த ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் சிரிச்சா போச்சு ரவுண்ட் விளையாட போறோம். இந்த ரவுண்ட்ல ஒரு காமெடி பெர்ஃபார்மன்ஸ்க்கு நீங்க சிரிக்க கூடாது, அதுதான் பேசிக் ரூல். அண்ட் அப்படி சிரிச்சீங்கன்னா பாயிண்ட்ஸ் போச்சு. ஆனா இவங்க 3 பேரும் சிரிக்காம தான் இருப்பாங்க நினைக்கிறேன். பட் இருந்தாலும் இவங்க 3 பேரும் சிரிக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பிரம்மாண்ட பெர்ஃபார்மர் உள்ள வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. யார் அந்த பெர்ஃபார்மர்னு இதை நம்ம லிஃப்ட்ல பார்க்கலாம். டிக்கெட்டுக்கு போயிட்டு டிடிஆர் மாட்டிக்கிறாங்க. டிடிஆர் வந்து பார்த்தீங்கன்னா மினி சக்கரம் ஒரு சந்தன கொண்டு இருக்கிறேன். இந்த டிடிஆராக இருக்கும்போது எந்த பையன் இன்னைக்கு டிடிஆர் டிக்கெட் எடுக்காமல் போயிடறான் நானும் பார்த்துறேன். முதல்ல யாருப்பா? நான் வேற யாருங்க? நாம தான். டிக்கெட்டை கேட்டு நான் சும்மாவே காட்டுவேன். நீங்கள் தான் காட்டு காட்டாம வந்து நல்லா இருக்குமாண்ணா? அது தெரியலே, காட்டு. டிக்கெட் இல்லைண்ணா. எது டிக்கெட் இல்லையா? அப்புறம் என்னையா பெரிய வசனம் பேசுறேன்? நான் காந்தி போன மண்ணு நீ நான் உடனே டீ கல் நின்று தின்னு பார்ப்பேன்னு சொன்னேன். நான் இந்தியாவே ஒண்ணுக்குள்ள ஒண்ணுண்ணா. இதுல எதுனா டிக்கெட்டு பக்கெட்டு கண்ணு வசனம் பேச முக்கியம் இல்லை. டிக்கெட்டு வேணும். நான் டிக்கெட்லாம் எடுத்து போனேன். அது ஆர்பிஎஃப் எனக்கு தூக்கிக்குள்ள வைங்க. அது யாருப்பா? வேற யாருண்ணே? நான் தான். யாரு அது? எது அது? அதுண்ணே தமிழ்நாட்டில் அதுன்னு சொல்லி இப்படி மண்டையை சொரிஞ்சா எல்லாருக்குமே தெரியும். அது யாரும் தெரியுதுல தலை தான் கொஞ்சம் அடிக்குது. அது வெளியே கம்மிக்கு தான் சொரிஞ்சிக்கிட்டு இருக்கேன். யாரும் கண்டிக்காதீங்க. கண்ணு டிக்கெட்டை கேட்டு அண்ணா நான் போகிற ஊருக்கு டிக்கெட்டே கொடுக்கலண்ணே. அப்படின்னா என் ஊருக்கு போனேன். அத்திப்பட்டிண்ணா. அத்திப்பட்டியா? அப்படி ஊரே இல்லையே. அது எனக்கும் தெரியுண்ணே. நான் ஆளை பார்க்க போகிறேன். அது யாருக்கும் தெரிஞ்சக்கூடாதுன்னா அத்திப்பட்டிக்கு போகிறேன்னு சொல்கிறேண்ணே. அத்திப்பட்டி போய் என்னையா பண்ணேன்? அத்திப்பட்டிக்கு போய் எங்கள் பாட்டிக்கிட்ட போய் பத்திப்பட்டி வாங்கி அண்ணே அதுக்கு மேலே தெரியலண்ணே. ஐயோ உங்களுக்கு அவனே தேவையா? போய் உட்காரியா போய் கத்து யாரியா? நீ மட்டும் தான் பண்ணி இப்போ கண்ணு இப்படி பண்ணிட்டு இருக்கேன். எருமா மாட்டு ஆட்டோ விட்டேன். ஒரு போலீஸ் டிக்கெட் போ. யாரை பார்த்து டிக்கெட் கேட்டேன்னா ரூபாய் டிக்கெட் கேட்டேன்னு வச்சுக்கேன். உனக்கு மட்டும் ஸ்டேஷனுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் ஃபார்ம் எடுத்து ஐயோ இந்த ஒல்லியா இருங்களே நம்ம டிக்கெட்டை கேட்டால் வெடிமெண்ட் பண்றேன். கண்ணு நீ டிக்கெட்டையும் காண தேவையில்ல ஒன்னையும் காண தேவையில்ல. அப்படியே போயிடு. அது எப்பா வேற யாரு? நீயா வேந்துருப்போ. டிக்கெட் காட்டு. டிக்கெட்டு தானே கண்டக்டர் வருவாரு கண்டக்டர் வருவாரா? ஏய் நாயே ட்ரெயின் தான் பஸ் இல்லை. பஸ்ஸா இருந்தானே ட்ரெயினா இருந்தானே கண்டக்டர் வரணும்ல. அப்பதான் டிக்கெட்டு வாங்க முடியும். ஐயோ இவனை முடிச்சு உள்ள போடியா? அது யாருப்பா? வேற யாரு? நான் தான். வாங்க கேப்டன். நீ கண்டிப்பா டிக்கெட் வாங்கிப்பேன் நினைக்கிறேன். உங்களை காமிச்சுப்பாங்க. டிக்கெட்லாம் எடுக்கல சார். என்னய்யா நீயே டிக்கெட் எடுக்கலையா? ஆமா. ஏன் தமிழ்நாட்டுல டிக்கெட் எடுத்துட்டு போறவங்க இவ்வளவு, பாஸ்ல போறவங்க இவ்வளவு, எவ்வளவு போஸ்ட்ல போறவங்க இவ்வளவு. ஆக முதல்ல நீங்க அவ்வளவு தானே. அது யாருப்பா? நான் தான். எல்லாருக்கும் எனக்கு தெரியும். அப்பா சார் நீங்க ஒருத்தராவது இப்படியா இருக்கீங்க நினைக்கிறேன். டிக்கெட்டை கேளுங்க. மன்னிச்சுங்க நாங்கள் ஒரு தாய்க்குவோம் கஷ்டப்பட்டுருந்தாங்க. அவளை ஏற்றி ஒரு கேப்பில் நானும் ட்ரெயினில் ஏறி. சார் நீங்களுமா சார்? ஆமாம் என்ன பண்ண சொல்லுவீங்க? நான் பாருங்கண்ணா இவெல்லாம் பிடிச்சி உள்ள உட்கார வச்சாருண்ணா. அண்ணே ஆமாண்ணே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கண்ணே. ஐயோ தம்பியா இவள் யார் பார்த்து உட்கார வச்சு? வேற யாரு? நான் தான். டேய் நீ மட்டும் சீட்டியாக இல்லாம நம்பியாரோட ஆளா மட்டும் இருந்துருக்கணும். 3 அடிக்கு மேல அடிச்சு இருப்பேன். போச்சு போ. சீட்டியாக போயிட்ட போ. சார் அவங்க யாருமே டிக்கெட் எடுக்கல சார். என்ன பண்ண சொல்றீங்க? டிக்கெட் தானே இந்தா இது 5000 போவோம். எல்லாரும் டிக்கெட் எடுத்துட்டு எல்லாரும் ரிலீஸ் பண்ணு. அண்ணா ரொம்ப தேங்க்ஸுங்கண்ணா. எத்தனை ஹீரோ வந்தாலும் உங்களை யாரும் அடிக்க முடியாது தம்பி. அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. நம்ம மற்றவங்க நல்ல உதாரணமாக இருக்கணும். அதெல்லாம் பார்த்து நம்புங்க.
இனிமே டிக்கெட் ஏறி தேவையில்லையா பண்ணி போயிடுவாரா ஜெய் மனோகர் ஐயம் பூத்த இரும்பு குண்டு மாதிரி வந்து வச்சு என்ன முழுசா பண்ற இனிமே நீ டிக்கெட் எடுக்காம வந்து பாரு இப்போ மண்டை பிடிச்ச சேவத்தை நான் தான் சேர்த்து விட்டேன் தம்பிங்களா இப்போ நம்ம சிக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா தப்பு செஞ்சவனுக்கு திருந்த ஒரு வாக்கு கொடுக்கணும் அதான் அவங்க எல்லாருக்கும் கொடுக்கேன் அதுவும் இல்லாமல் ஜனங்க 3/4 பேர் நம்மளை பார்த்து தான்ப்பா ஃபாலோ பண்ணுறாங்க இந்த மாதிரி நீங்களே டிக்கெட் எடுக்காம போனேன் ஜனங்க என்ன பண்ண மூட்டை கட்டிடுமா ஓகே முடிஞ்சிருச்சு இப்போ நீங்கள் ரிலாக்ஸ் ஆகிக்கலாம் ரிலாக்ஸ் ஆகிடுங்க சிரிச்சிங்க இல்லையா நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருந்தது இதோட பெர்ஃபார்மன்ஸ் வெரி நைஸ் ரொம்ப நல்லா இருந்தது கடைசி ரவுண்ட்ல எப்படி வேணாலும் ஸ்கோர்ஸ் மாறலாம் என்ன கிட்டத்தட்ட 3 பேரும் கிட்ட தான் இருக்கீங்க ஸ்கோர்ஸ்ல கடைசி ரவுண்ட் நீங்க விளையாட போறது போய் சொல்ல போறோம் ரவுண்ட் பட் அந்த ரவுண்ட்லாம் விளையாடுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் இன் எஸ்விஎஸ் முக்கோணம் சொன்னாயில் அது இது எது எஸ்விஎஸ் சொன்னாயில் அது இது எது ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்